Hi friends, welcome to our channel A to Z for homemakers. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டிஷ் வெஜிடபிள் கீ தோசைங்க. இந்த தோசை செய்யறதுக்கு நமக்கு டிஃபன் மாவு தேவைப்படாது. டிஃபன் மாவு இல்லாமலே டேஸ்டான வெஜிடபிள் நெய் தோசை ரொம்ப குயிக்காக நம்ம வீட்டில் செய்யலாங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தோசை மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அவுல் எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. 1 கப் அவுலுக்கு 1.5 கப் ரவை நம்ம சேர்த்தணும். அவுல் எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் 1.5 கப் ரவை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட தயிர் 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதே கப்பில் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் கப் ஒரே கப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி கரெக்டாக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால கட்டி வராமல் மிக்ஸ் பண்ணணும். கைவிடாமல் கிளறிட்டே இருந்தால் நல்லா மிக்ஸ் ஆகி மாவு பதத்துக்கு வரும். இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு 3 வரமிளகாய் இது கூட ஆட் பண்ணுங்கள். மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இந்த மிக்சிங்கோட ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை ஊற வைக்கணும். க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடுங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவுல், ரவை, தயிர் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போது இந்த மிக்ஸ் பண்ணதை நம்ம ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஓப்பன் பண்ணும்போதே நல்லா கெட்டி பதமாக இருக்கணுங்க. அப்போ தான் ரவை நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம். இது கூடவே 2 டீஸ்பூன் கடல மாவு ஆட் பண்ணிக்கோங்க. தோசை மாவுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது தோசை மாவு பதத்துக்கு நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இது கூடவே 1/4 டீஸ்பூன் இட்லி சோடா மாவு போட்டுக்கோங்க. உப்பு ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணிட்டோம். தோசை மாவு பதத்துக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தோசையில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வெஜிடபிள் எடுத்துக்கோங்க. கேரட், பீன்ஸ், கோஸ் எல்லாத்தையும் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யும் மிளகாய்த்தூளும் நல்லா திக் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. எடுத்து வச்சுருக்க வெஜிடபிளை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் ஹீட் ஆன உடனே ஆயில் விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இப்போ இதில் தோசை ஊற்றுங்க. தோசைக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. தோசை இப்போது ஒரு 50% வெந்ததுக்கப்புறமா நாம் நெய்யில் மிளகாய்த்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இந்த தோசையில் இந்த ஸ்டேஜில் அப்ளை பண்ணணும். தோசை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிளை இந்த தோசையில் அப்படியே தூவி விடுங்க. ஆல்ரெடி தோசையில் நெய் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால வெஜிடபிளும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க. தோசை கைத்தட்டில் நல்லா அழுத்தி விடுங்க வெஜிடபிளை. ஃபைனலாக இது கூட கொத்தமல்லி தழையும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தோசையை திருப்பி போட தேவையில்லைங்க. அப்படியே மடித்து விடுங்க. வெஜிடபிள் நல்லா குக் ஆகிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு தோசை. கலர்ஃபுல்லான வெஜிடபிள் தோசை டிஃபன் மாவு இல்லாமலே நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. இந்த தோசையில் நம்ம நெய் அப்ளை பண்ணுறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். வெஜிடபிள் அடிஷ்னல் தாங்க. வெஜிடபிள் இல்லாமலும் இந்த தோசை ஊற்றினா நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.